இதுக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு 3 ப்ளவுஸை ஒன்றா போட்டு வெட்ட போகிறோம். பார்த்துக்கோங்க எப்படி எடுத்திருக்கேன்னு. வரிசையாக 1 2 3 கிளாத் இப்போ போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இது வந்து ஒருத்தவங்களோட அளவு 4 ப்ளவுஸ்க்கு ஒன்றா கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இப்போ போட்டு நான் வெட்டுறேன். ஒரு ப்ளவுஸை மட்டும் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டே வெட்டிட்டேன். அதை தூக்கி போட்டு 3 ப்ளவுஸுக்கு ஒன்றா வெட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ நான் வெட்டியிருக்கிற அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணுறேன். இப்போ பேக் மார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கை பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிறதுனால அளவை வந்து அப்படியே போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கையும் மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட் போட போகிறேன். இப்போ உங்களுக்கு கிராஸ் கட்டிங்கு எப்பயுமே கிராஸ் கட்டிங் போடையில் இந்த கார்னரில் தான் போடணுங்க. இப்படி கார்னர் பார்த்து போடையில் தான் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரியேன்னு துணி தைச்சதுக்கப்புறமா கழுத்துக்கிட்ட வந்து ஒரு மாதிரி வித்தியாசம் தெரியும். அதனால் வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி போடுங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ வெட்ட போகிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி மட்டும்தான் கேப்பு. இந்த பட்டியையும் இப்போ இந்த கேப்பில் வந்து எடுத்துட போகிறேன். பட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்குது பாருங்கள். இந்த கேப்லேயே 2 பட்டிக்கு தனித்தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம வெட்ட போகிறோம். இப்போ பேக் வெட்டுருங்க. பார்த்துக்கோங்க, நான் எங்கேயும் ஒரு பின்னு கூட கொடுக்கல. அப்படியே தான் போட்டிருக்கிற துணியை வந்து அப்படியே வரிசையாக 4 துணியும் ஒன்றா போட்டு தான் இப்போ நான் வெட்டியிருக்கிறேன். 3 துணி ஒன்றா போட்டிருக்கிறேன். ஒரு துணியை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த கிளாத்து பார்த்திங்கன்னா கொக்கிக்கும் வீக்கும் வச்சுக்கிறவங்க. இது கொக்கிக்கும் வீக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா பேக் முடிச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் பட்டிக்கு 2 பட்டிக்கு. இவங்க குண்டாக தாங்க இருப்பாங்க, அதனால் பட்டி பெருசாக தான் எடுத்துருக்கிறேன். பார்த்துக்கோங்க, விரித்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நல்லாவே பெருசாக லென்த்தாகவே எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பட்டிக்கு எடுத்துட்டேன்.
கை பாருங்கள், நல்ல குண்டானவங்களுக்கு தான் நான் இப்போ போட்டு வெட்டியிருக்கிறேன். நான் பாருங்கள் கையை வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து துணி வந்து மிச்சமும் ஆகும், நம்ம கை ஜாயிண்ட் இல்லாமல் வெட்டலாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய கையின்னு பார்த்துக்கோங்க. இங்கே முடியவே கை இருக்குது, ஆனால் ஜாயிண்ட்டுங்கிறதே இல்லை. இப்போ நம்ம கையும் வெட்டிட்டோங்க. கை வெட்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நடுவில் ஒரு நாச் போடுறீங்க. இது எதுக்குன்னா நம்மளோட கையோட அளவு சென்ட்ரு எங்கன்னு பார்த்து ஷோல்டரில் அடிக்கிறதுக்காக. இப்போ கையும் வெட்டிட்டோம் நம்ம. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு தான் அடிக்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டு வெட்ட போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் எப்படி வெட்டுறேன்னு. இந்த மாதிரி மொத்தமாக போட்டு வெட்டையில் நமக்கு ஒவ்வொரு ப்ளவுஸுக்காக தனித்தனியாக வெட்டணும்னா கொஞ்சம் நேரம் ஆகுங்க. இந்த மாதிரி வெட்டையில் நமக்கு நேரம் வந்து ரொம்பவே மிச்சம்தான் ஆகும். அப்போ சீக்கிரமாகவே வெட்டையில் சீக்கிரம் தைக்கவும் செய்யலாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம கிராஸ் பீஸ் மட்டும்தான் எடுக்கணும். இப்போ இந்த கிளாத்தில் வச்சு கிராஸ் பீஸ் மட்டும் வெட்டினோம்னா முடிஞ்சுங்க, ப்ளவுஸே முடிஞ்சிடும். கிராஸ் பீஸ்க்கு இப்படி மிச்சம் இருக்கிற கிளாத்தையெல்லாம் வச்சு நம்ம கிராஸ் வெட்டிக்க வேண்டியது தாங்க. இது ஒவ்வொரு கிளாத்து பெருசு சிறுசு வரும், அது தகுந்த மாதிரி வச்சு வெட்டிக்கணுங்க. இப்போ பார்த்தீங்களா, இதுலேயே 3 இது போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை வெட்டிக்கலாம். இப்போ இந்த கிளாத் மிச்சம் இருக்குங்களா, இந்த மிச்சம் இருக்கிற கிளாத் எதுவோ அதில் நமக்கு தேவையான கிராஸை வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி தாங்க வெட்டணும்.